நீலகிரியில் இருளர் பழங்குடியின மக்களிடம் கடன் வாங்கி தருவதாக கூறி அவர்களது பெயரில் விலை உயர்ந்த செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செம்மனாரை கிராமத்தில் இருளர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களிடம் கோத்தகிரியை சேர்ந்த சாந்தி என்பவர் ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை பெற்று இவர்கள் பெயரில் கடன் வாங்கி விலை உயர்ந்த செல்போன்களை பெற்று மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடனை திருப்பிச் செலுத்த கோரி பஜாஜ் பினான்ஸ் நிறுவன ஊழியர்கள் தினமும் வந்து மிரட்டுவதாக இவர்கள் கூறுகின்றனர். மேலும் வாங்காத கடனை எப்படி திருப்பிச் செலுத்துவது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது வரைக்கும் அந்த லோனு இது எங்களுக்கு வரல, காசும் கொடுக்கல, லோனு அந்த மொபைலும் கொடுக்கல. அப்போ சும்மா கட்டுனா நாங்கள் எப்படி கட்டுறது? நாங்கள் போகிறது ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு. அப்போ அவங்க ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கட்டணும், அந்த 10 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் சொன்னாங்க. ஆனால் அது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க இப்படி போய் எங்களை சிக்க வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏமாற்றப்பட்ட இவர்கள் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்க பயந்து தவித்து வருகின்றனர். தினக்கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தும் தங்களிடம் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தங்களை இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அரசுக்கு பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.